ஸ்ரீ வெங்கடாரியத்தனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதூலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும்பதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தேவாதிதா தேவன் வரதராஜன் நகரேஷு காஞ்சியிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்தின் மூன்றாவது நாள்ல எல்லாருமே அவளா காத்துட்டு இருக்கக்கூடிய கருட சேவை, கருட வாகனத்தில் எம்பெருமான் காட்சி அளிக்கின்றார். பாருங்கோ, இந்த வையமே கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம் அப்படின்னா இந்த பிரம்மோற்சவம் தான். ஏன்னா முதலில் பிரம்மாவால் எம்பெருமானுக்கு செய்யப்பட்ட உற்சவம். அது மட்டும் இல்ல, எங்கெங்கிருந்தோ பழங்காலத்துல குறிப்புகள் காண கிடைக்கின்றன. என்னன்னா, பல ஊர்கள்ல இருந்து ராஜாக்கள்லாம் வந்து தெருவுல காத்துட்டு இருப்பாளாம் எம்பெருமானுடைய கருட சேவையினை தரிசிப்பதற்கு. அப்படிப்பட்ட மகா உற்சவமாக இது இருந்திருக்கின்றது, இப்போதும் இருந்து கொண்டு இருக்கின்றது. பாருங்கோ, அது வேத ஸ்வரூபி. யாரு? கருடனானவன் வேத வடிவமாக இருக்கின்றான். விககேஸ்வரன் அப்படின்னு அளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த வேத ஸ்வரூபியான கருடன் மீது தேவாதிராஜன் எழுந்தருளுகின்றான். இந்த கருட சேவை பார்த்தோம்னா, இந்த பிரம்மோற்சவத்துல கருட சேவை ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு வாகனமாக கருதப்படுகின்றது. ஏன்னா வேதம், பெருமாள் யாரு? வேதத்தால் உணரப்படக்கூடியவன். கருடன் யாரு? வேதம். அந்த வேதம்ன்ற அந்த கருடன் ஆனவன் எம்பெருமானை சுமந்து கொண்டு வருகின்றான். அந்த எம்பெருமான் யாருன்னா அந்த வேதத்தினால் உணரப்படக்கூடிய எம்பெருமான். அதனாலதான் அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சில ஐதீகங்கள் கூட சொல்றது. கருட சேவையெல்லாம் நம்ம தரிசிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து பெருமான் கடாட்சம் உண்டு அப்படிங்கிறத அவ்வளவு ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துகின்றன. இன்னும் பாத்தீங்கன்னா, அந்த பெருமான் வந்து நம்ம இந்த கருட வாகனத்திலே நமக்கு வந்து நம் இடத்திலே வந்து அருளினை நமக்காக சுரக்கின்றார் அப்படிங்கிறதும் அழகாக காட்டப்படுகின்றது. பாருங்க, கருடன் பார்த்தோம்னா எப்படி இருக்கான்? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் அப்படின்னு 6 குணங்கள் அப்படியே சேர்ந்ததுதான் கருடன். வேத ஸ்வரூபி, வேதமே வந்து கருடன் தான். அவனுக்கு 6 விதமான குணங்களுடன் திகழ்கின்றான். அப்படிப்பட்ட அந்த கருடன் என்ன பண்றான்? நம்ம எல்லாருக்கும் அந்த பெருமானை சுமந்து வருவதனால் அந்த நலத்தையும் தைரியத்தையும், எதிரிகளே இல்லாத ஒரு நிலையையும் செல்வத்தையும் கொடுக்கின்றான். யாரெல்லாம் கருட சேவையில அதிகாலையில பெருமான் தேவராஜனை வரதராஜனை சேவிக்கின்றோமோ நமக்கு எல்லா சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி அவ்வளவு நன்மைகளும் நிகழ்கின்றன அப்படிங்கிறது பல ஐதீகங்களில் காட்டப்படக்கூடிய ஒரு பொருள். ஆழ்வார்கள் எப்படிலாம் அனுபவிக்கிறா பாருங்க. ஆழ்வார் பாடுறார், அருளாத நீரருளி அவராவிது ராமின் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானி கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வருவண்டே யாமமென் பிழைத்தோமே. காஞ்சிபுரம் தேவபெருமாள் சன்னதியிலே பின்பக்கத்திலே பார்த்தோம்னா நம்மாழ்வாருடைய சன்னதி இருக்கின்றது. இந்த நம்மாழ்வார் பின்னாடி இருக்கார். எம்பெருமானை பார்த்து தூது அனுப்புறார். எம்பெருமானே, நான் உன்னை பார்க்கவே முடியல, வர முடியலையே, நீ ஒரு நாளாவது என் வீதிக்கு வந்து காட்சி அளிக்க கூடாதா? எனக்கு வந்து அருள் பாலிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாராம். பெருமான் என்ன பண்றார்? ஒண்ணு கேட்டா என்ன? அதுவும் நகரேஷு காஞ்சியில ஒண்ணு பண்ணா பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு இடம். அதனாலதானே பிரம்மாவும் இங்கே தேர்ந்தெடுத்து எம்பெருமானுக்காக யாகங்களை பண்ணி எம்பெருமானை இங்கு வரவழைத்தான் அப்படிங்கிறது நமக்கு சரித்திரங்கள் சொல்லுகின்றன. இப்ப நம்ம ஆழ்வார் பெருமாள் கிட்ட கேட்டார், ஒரு நாளாவது எனக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார். பெருமான் என்ன பண்ணுவார்? கேட்டா பல மடங்கா கொடுப்பாரு இல்லையா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை கருட சேவையில் எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு காட்சி அளித்தார். இது வைகாசி மாசத்திலே ஒரு பிரம்மோற்சவத்திலே 3ஆம் திருநாளிலே கருட வாகனத்தில் நம்மாழ்வாருக்கு காட்சி அளிக்கின்றான். அடுத்தது ஆடி மாசம், அடுத்தது ஆனி மாசம். ஆடி மாசத்துல பார்த்தோம்னா பெரியாழ்வார் திருநட்சத்திரத்தின் போது கருட வாகனம் ஆணிகருடன். அந்த ஆணிகருடன் வந்து கஜேந்திர மோட்சத்தன்று அப்போதும் எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு காட்சி அளிக்கின்றான் கருட வாகனத்திலே. வேற கேட்டா போதும், ஒண்ணு கேட்டா பல மடங்கா கொடுக்கக்கூடிய வரம் கொடுக்கக்கூடிய அந்த வரதன். நாமும் வந்து பெருமாளை சேவிக்கிறோம், கருட சேவையில சேவிக்கிறோம். பாருங்க, என்ன அற்புதமான ஒரு கருட சேவை. இந்த சேவையை சேவிக்கும் போது என்ன ஆகுது? நம்ம எல்லாருக்குமே அந்த அளவுக்கு வந்து கடாட்சம் நமக்கு கிட்டுகின்றது அப்படிங்கிறது அவ்வளவு அழகா நம்மாழ்வார் காட்டி கொடுக்கின்றார். நம்மாழ்வார் சாதாரணப்பட்டவரா?
என்ன பண்ணார், பெருமாள் கிட்ட வந்து ஒரு நாள் எனக்கு காட்சி கொடுத்தா 3 தடவை காட்சி கொடுத்தார் பெருமாள் கருட வாகனத்தில். நம்மாழ்வார் என்ன பண்ணார், ஒரு தடவையும் இந்த பிரபந்தங்களே இல்லாத போது காணாம போயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நாதமணிகள் போய் கண்ணினும் சிறுத்தான்னு சொல்லி கேட்கிறாரு, எனக்கு அந்த 1000 பாசுரங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, 1000 என்ன, பெருமாள் என்ன பண்ணாரு, 3 கொடுத்தாரு. 1 கேட்டதுக்கு 3 கொடுத்தார். நம்மாழ்வார் என்ன பண்ணார், 1 கேட்டியா 1000 கேட்டியா, இந்த 4000 அப்படின்னு 4000 கொடுத்தான் நம்மாழ்வார். அப்படிங்கிறதும் நமக்கு அழகாக காண கிடைக்கக்கூடிய ஒரு சரித்திரம். திருவந்தாதியிலே கருடனை பற்றி சொல்லும் போது, கருடன் மேற்கொண்ட கரியான் கடலே திருடன் மேற்கொண்டாய் தெளி அப்படின்னு 3ஆம் திருவந்தாதியில் அழகா சொல்றார் ஆழ்வார். என்ன சொல்றார் அந்த ஆழ்வார், யார் சாதாரண ஆழ்வாரா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன்பாலின்னு சொன்ன அந்த ஆழ்வார் எப்படி காணவே கிடைக்கலையே, நீ இல்லையே, எப்படி இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்ன உடனே பெருமான் என்ன பண்ணார், ஓ அப்படி சொல்லிட்டியா, தோ வந்தேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்றார், அவர் அந்த புள்ளின் மேலேறி கருடனின் மேலேறி காட்சி கொடுத்தான். யாருக்கு, ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தான் அப்படிங்கிறதும் அழகாக காட்டப்படுறது. இப்போ ஒரு ஆழ்வார் இந்த கருட சேவையினையே அழகா பாடியிருக்கார். இந்த கருட சேவை எப்படிப்பட்டது அப்படின்றது ஆழ்வார் சொல்றார். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான். எங்க தேவாதிராஜன் வரதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் தான் சாட்சாத் நாராயணன். என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னா, அத்தியூரான் யாரு அவன், அப்படிப்பட்டவன்னா புள்ளை உருவான். அவன் என்ன, கருட சேவையில கருட வாகனத்துல வரக்கூடியவன், கருடன் மீது அமர்ந்திருக்கக்கூடியவன், புள்ளை உருபவன் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது அணிமணியின் துக்தி சேர் நாகத்தின் மேல் துயில். அடுத்த அத்தாட்சி எது, அவன் யாரு, நான் சாட்சாத் திருப்பார்கடல்ல சேஷப்படுக்கையிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் தான் யாரு, சாட்சாத் வரதராஜன், நாராயணன் தான் வரதராஜன். அப்புறம் முத்தி மறையாவான், எப்படி 3 அக்னிகளால் கொள்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதனால அவன் நாராயணன். இப்படிப்பட்டவன் எப்படி தெரியுமா இருந்தா, மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான். யாருக்கு தெரியும், யார் யாருக்கெல்லாம், சகல ஜீவராசிகளுக்கும் எம்பெருமான் தான் தலைவன். யார் யாருக்குன்னு சொல்லும் போது ருத்ரனையே குறிப்பா குறிப்பிடுறாரு ஆழ்வார். மாகடல் நஞ்சுண்டான், அழகால விஷம் வந்தது. அப்போ கடலை கடைந்த திருப்பார் கடலை கடையும் போது விஷம் வரும்போது நீலகண்டனாக சிவபெருமான் தன்னுடைய அந்த நஞ்சினை எடுத்துக்கொண்டான். அந்த ருத்ரனுக்கும் அந்த சிவபிரானுக்கும் யார் இறைவன், யார் தலைவன் அப்படின்னு பார்த்தா, இந்த சாட்சாத் தேவாதிராஜன் தான் தலைவன். அவன் தான் யார், அவன் அத்தியூரான், அஸ்தி மலைக்கு மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் அனைவருக்குமே தலைவனாக இருக்கின்றான் அப்படின்னு ஆழ்வார் அவ்வளவு ஸ்பஷ்டமாக நாராயணன் எப்படி வரதராஜனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத இந்த பாசுரத்திலே அவ்வளவு அழகாக காட்டுகின்றார். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு அழகா குறிப்பிடுகின்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு சரித்திரம் கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சம் போது அந்த கஜேந்திரனானது கூப்பிடும் போது யாரை கொண்டு வந்தார்னா, புல்லின் மேல் ஏறி அமர்ந்து வந்தார். அந்த கருடன் மீது தான் அவருடைய ஊர்தி அப்படின்றப்ப கூட வான ஊர்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த புல்லூர்தி கொண்டவன். என்ற புல், அந்த கருடன் என்கிற பறவை புல், அந்த புல்லின் மீது ஊர்ந்து வருபவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. பாருங்க, ஆழ்வார் சொல்றார், மழுங்காத வைமுதிய சக்கரனல் வளத்தையால் தொழுங்காத களிரளிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருடைய தொழும்பாயார் கழித்தால் உன் சுடச்சோதி மறையாதே அப்படின்னு பாடுறார் நம்மாழ்வார். என்ன, எம்பெருமான் எதற்காக அவதாரங்கள் எடுக்கின்றான் ஒரு சர்ச்சை வந்துதான். அப்போ சொன்னானா, அது பெருமானே சொல்லியிருக்கானே. என்ன சொல்லியிருக்கான், சாது சம்ரட்சணம் பண்றதுக்கு, துஷ்டர்களை அழிப்பதற்கு இப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றதே அப்படின்னா. இல்ல இதெல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் குறிக்கோள் ஒன்றுதான். இருந்தாலும் அதுல ஏற்றம் எதற்குன்னா, அடியவர்களை காத்தல். ராமானுஜரும் அதை தான் காட்டி கொடுத்தார். எங்கிருந்து காட்டி கொடுத்தார், இந்த பாசுரத்திலிருந்து தான் காட்டி கொடுக்கிறார். என்ன காட்டி கொடுக்கிறார், எம்பெருமான் அங்க மேல வைகுண்ட லோகத்தில் இருந்து கொண்டே சக்கராயுதத்தை ஏவினா எல்லாத்தையும் வதம்லாம் பண்ணிடலாம். ஏன் சக்கராயுதம், சக்கராயுதம் கூட ஏற்ற வேண்டாம், சொல்லவே வேண்டாம். மனதிலே சிந்தித்தால் ஒரு க்ஷணம் அவன் நினைச்சான்னாவே அது நடந்துடும். அப்படிப்பட்டவன் எதற்காக அவதாரம் எடுத்து இங்க பாருங்க, கஜேந்திரன் ஒரு முதலை பிடிச்சுட்டு அவன் அங்கிருந்தே நினைச்சிடலாம், முதலை அழியட்டும் அப்படின்னு நினைச்சாவே போதும்.
அந்த முதல்ல அழிஞ்சு போயிருக்கும், கஜேந்திரன் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா அப்படி பண்ணலையே. எதற்காகனா இங்கு அந்த புள்ளின் மேல் வருகின்றான், வேகமாக அடியவர்களை காக்கிறது இல்ல. அந்த கஜேந்திரன் என்ன சொல்லித்தான், நான் உயிர் பிழைக்கிறதுக்காக ஒண்ணு இது பண்ணல, நான் மலர் உனக்கு சமர்ப்பிக்கணும், புஷ்பம் சமர்ப்பிக்கணும், அதற்காகத்தான் அப்படின்னு தான். நம்ம முதல் நாள் உற்சவத்துக்கு போதே பார்த்தோம், யார் ஒருவனுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிக்க இயலும்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே புஷ்பம் சமர்ப்பிக்க இயலும். அது ஆதி மூலமே கூப்பிடும் போது என்னாச்சு, எம்பெருமான் ஓடோடி வந்தான், அது அளித்த புஷ்பத்தினை ஏற்றுக்கொண்டான். இப்ப வைகுண்டத்திலிருந்து நீ புஷ்பம் கொடு அப்படின்னு அங்க ஏத்துக்க முடியுமா? முடியாது. அடியவர்களுக்காக, அடியவர்களை காப்பதற்காக, அவருடைய அன்பிற்காக எம்பெருமான் ஓடோடி வருகின்றான். அந்த ஓடோடி வரக்கூடிய வாகனம்தான் உள்ளூர்த்தி, அந்த வாகனம் தான் கருடன். அந்த கருட வாகனத்திலே எம்பெருமான் நமக்கும் இன்றும் பாருங்கோ ஓடோடி நம்மை காப்பதற்காக, நமக்கு அருள் கொடுப்பதற்காக, நமக்கு நம்முடைய வீதிகளிலெல்லாம் எழுந்தருளுகின்றான். அப்படிப்பட்ட கருட சேவையினை நாமும் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க செய்வோம். அடுத்த வாகனத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.